ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலப்புழா ஜிம்கானா. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா +2 முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இவனை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து வார்ன் பண்ணிட்டு போவான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்படின்னா அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவான். ஸோ போனதுக்கப்புறம் ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாரா அவன் நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டே வந்து மிரட்டி போனான், வாடா என்னென்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவான். ஸோ போனதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா மிரட்டுவான். யாரா நீ எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்கள் பையனே வந்து மிரட்டியா, இப்போ வாடா நீ வாடா என்னடா பண்ணிவிடுவா அப்படிங்கிற மாதிரி இவர் மிரட்டும் போது அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 2 நிமிஷம் பார்த்துட்டு ஒரே குத்துவான். இந்த ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்துருவான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது அவன் ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போனால் நமக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போகலாம். ஸோ அதுக்கு எந்த ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸிங்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளப்பில் போய் சேர்றாரு. அந்த கிளப்போட பேர் தான் ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற கிளப். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து சேர்ந்து அந்த பாக்ஸிங்கில் ஜெயிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன், ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ சூப்பராகவே எடுத்திருக்காங்க, விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். மியூசிக் வைஸ் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷுவலாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்துக்குள்ளேயே போகிற மாதிரி நமக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் வரும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த விறுவிறுப்பு அப்படிங்கிறது இல்லை சுத்தமாக. என்னென்னா ஒரு பாக்ஸிங் கிளப்பில் சேர்ந்துடுறாரு, சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸிங் இதில் அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக வந்து ஸ்டோரி போகுது. ஒரு அப்டக்கிள்ஸ் கொஞ்சம் அவங்க சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க நினச்சதை ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்குமோ எனக்கு பர்சனலாக தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டீசெண்டான வாட்ச் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக டைம் இருந்தால் அந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.